எப்பவும் ஒரே மாதிரி பிரியாணி சாப்பிட்டு போர் அடிக்குதா? வாங்க டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். ஒரு பவுலில் சிக்கன், கர்ட், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர், ஜீரா பவுடர், கரம் மசாலா, கொஞ்சம் சால்ட்டு, மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் தென் ஃப்ரைட் அனியன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதை ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணி மேரினேட் பண்ண வைக்க போகிறோம். மினிமம் 1 hour வைக்கலாம். தி மோர் யூ அலோவ் இட் டு மேரினேட், அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் ஜூஸியாக இருக்கும் உங்கள் சிக்கன் பிரியாணியில். நெக்ஸ்ட் இன்னொரு வெசல் எடுத்துகிட்டு அதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட்டு, அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ், பேசிக்கலி பே லீவ்ஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் ஆயில் போட போகிறோம். இது வந்துட்டு நம்ம ரைஸ் பாயில் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு வெசல் எடுத்து நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் ஆட் பண்ணிக்கிறோம். அதுலேயே ஒரு ஹாஃப் லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி அதோட ஜூஸ் எடுத்து அதை ஆட் பண்ணிக்கிறோம். இதை ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் கவர் பண்ணுறோம். மீன்வைல் இன்னொரு சைடு சோக் பண்ணி வச்ச பாஸ்மதி ரைஸ் எடுத்து இந்த வாட்டரில் போட்டுறோம். இது ஒரு 80% குக் பண்ண விடுறோம். நம்ம 80% குக் ஆன போதும் பேலன்ஸ் குக்கிங் தம்மில் நடக்கும். 80% ரைஸ் குக் ஆனதும் அதை ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுட்டு சிக்கன் நல்லா ஆயில் செப்பரேட் ஆகி கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கீயில் கொஞ்சம் கேஷ்யூஸ் அப்புறம் ரேசின்ஸ் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதை நம்ம தம் வைக்கும் போது டாப்பிங்ஸாக யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு தம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் சாஃப்ரான் மில்க் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே ஃப்ரைட் ஆனியன்ஸ், அதுக்கப்புறம் நம்ம மின்ட் லீவ்ஸ் போட போகிறோம், கொரியாண்டர் லீவ்ஸ், அதுக்கப்புறம் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச ரேசின்ஸ் அண்ட் கேஷ்யூஸ் கொஞ்சம் கீ போட்டு தம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஹைதராபாடி ஸ்டைல் சிக்கன் தம் பிரியாணி ரெடி. Look at that layer, just wow. இதை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்ரி பைட்டில் you'll be getting amazing flavor and you'll be craving for more. Tata bye bye until I see you in the next video.